இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் உள்ள வல்லமைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் நம் வாழ்க்கையில் உண்டான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் குறித்து அறிந்து கொள்ள போகிறோம். 1 யோவான் 1:7 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்முடைய சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கு என்று. அப்போஸ்தலர் 20:28 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தினால் சபையாக்கி நம்மை சம்பாதித்துக் கொண்டார் என்று. கொலோசியர் 1:20 சொல்கிறது, முன்பு நம் அந்நியர்களாயும் துர்க்கிரி நிறைந்தவர்களாகவும் மனதில் சத்துருக்களாம் இருந்த நம்மள இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தால் பரிசுத்தவான்களாயும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாய் மாற்றியிருக்கிறது. கொலோசியர் 1:13-14 படி, பிதா நம்மள இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா இருளின் அதிகாரத்திலிருந்து மீட்டு இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் நாம் உட்படுத்தியிருக்கிறார் என்று. எபிரேயர் 10:19 சொல்வது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நம் மகா பரிசுத்த ஸ்தலத்தை நெருங்கி சேர முடிகிறது, பலிப்படத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்ற ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்திருக்கு அப்படின்னு. லூக்கா 22:20 சொல்றது, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் புது உடன்படிக்கை அடையாளமாக இருக்கிறது. ரோமர் 5:9 இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மளை கோப ஆக்கினிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்து இருக்கிறது என்று. வெளிப்படுத்தல் 12:11 சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தின் மூலமாய் நம்ம பிசாசாகிய சாத்தானை வெல்ல முடியும், ஜெயம் கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 5:1 நுகத்தடி அடிமைத்தன நுகத்தில் இருந்து நம்மளை இயேசு கிறிஸ்து விடுதலை செய்திருக்கிறார் தம்முடைய ரத்தத்தினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 2:12-13 சொல்றது, முன்பு பிதாவுக்கு தூரமாய் புறவினத்தாராய் இருந்த நம்மளை இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால பிதாவுடைய நெருக்கத்துல அருகில நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கார், பிதாவோடு நமக்கு ஒப்புரவாக்கி கொடுத்திருக்கார் அப்படின்னு வசனம் சொல்லுது. கர்த்தருடைய ரத்தத்தினால் நமக்கு கிடைத்த சகல நன்மைகளுக்காய் அவரை ஸ்தோத்தரிப்போம்.